கண்மணி வந்து அந்த இடியாப்பத்துல என்ன பண்ண போறாங்க? ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, யோசனை பண்ணிட்டே எல்லாருமே இருக்காங்க. என்ன பண்ண போறாரோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு ஒரு ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்க, தேன்மொழிய கூட்டிட்டு வெளிய போறாங்க. "எங்கடி போற?" அப்படின்னோனே, அம்மா முக்கியமா வெளிய போறோம்மா, அது வந்துடுறேம்மா" அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. "எங்க போற இப்ப?" அப்படின்னோனே, "தேன்மொழி இடியாப்பத்த எல்லாத்தையுமே எடுத்தாச்சு. இப்ப நம்ம கிளம்ப போறோம்னோனே." "எங்கய்யா கிளம்ப போறோம் கண்மணி?" அப்படின்னோனே, அம்மாவும் சித்தியும் இடியாப்பத்த எல்லாத்தையுமே வந்து குப்பையில கொட்டணும்னு சொன்னாங்கல்ல. ஆமா. குப்பையில கொட்டணும் தான் சொன்னாங்க. அவ்வளோ இடியாப்பத்த கஷ்டப்பட்டு பிழிஞ்சோம்ல. பாரு என் கையெல்லாம் எப்படி வலிக்குதுன்னு சொல்லிட்டு. அதுக்கு தான் உனக்கு இந்த இடியாப்பத்தால புண்ணியம் வரணும்ல. அதுக்காக தான் போயிட்டுருக்கோம். புண்ணியம் வரணுமா? நீ என்ன சொல்ற? வா போலாம். இப்ப எல்லாரும் எங்க இருப்பாங்கன்னு சொன்னாங்க. எல்லாம் கோயில் வந்து அந்த வந்து விழா இருக்கு இல்லையா? கும்பாபிஷேகம் அதில தான் இருப்பாங்கன்னு சொன்னாங்க. இப்போ அங்க தான் நம்ம கிளம்புறோம். என்ன கண்மணி அங்க எதுக்கு நம்ம போனோம்? எப்படியும் விழா வந்து நடந்தாலும், கோயில்ல வந்து அன்னதானம் போட்டாலும், எல்லாருக்குமே மதியானம் தான் போடுவாங்க. காலையில அந்த அளவு அன்னதானம்லாம் நடக்கவே நடக்காது. அதுக்கு நம்ம கிட்ட போய் விப்போம். கோயில் பக்கத்திலேயே எங்கேயாவது போய் விப்போம். கண்டிப்பா அங்க இருக்கிறவங்க எல்லாரும் கோயில்ல எல்லாம் பசியோட தான வந்திருப்பாங்க. அப்ப கண்டிப்பா வாங்கி சாப்பிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னோனே, கண்மணி இதுவும் நல்ல ஐடியா தான் கண்மணி. சரி நம்ம கிளம்பலாமா? ஒரே இடத்துல எல்லா கூட்டமும் இருக்கும். அப்ப நம்மளுக்கு சீக்கிரமா இடியாப்பமும் வித்து போகும் அப்படின்னோனே, சூப்பர் கண்மணி அப்படின்னு சொல்லிட்டு கண்மணியும் வந்து தேன்மொழியும் கிளம்புறாங்க இடியாப்பத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு. இங்க வந்து இடியாப்பம் இடியாப்பம்னு சொல்லிட்டு குரல் குடுத்தோன்னா, அங்க கோயில் பக்கத்துல இருக்கவங்க எல்லாருமே வந்து இடியாப்பத்த வாங்கி சாப்பிட்றாங்க. ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ரொம்ப நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி சாப்பிட்றாங்க. கண்மணியோட இடியாப்பம் கொஞ்ச நேரத்திலேயே வித்து தீர்ந்துடுது. ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்றாங்க கண்மணி. கடைசியில கொஞ்சம் இடியாப்பம் இருக்கு. அத எடுத்து வந்து கண்மணி வந்து ஃப்ரீயா வந்து நெறைய பேர் குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே குடுக்குறாங்க. இங்க வந்து எல்லாத்தையுமே அன்பு வந்து பாத்துடுறாரு. பாத்துட்டு வந்து அதிர்ச்சி அடைகிறார். கண்மணி எவ்வளோ சந்தோஷமா இருக்கா! வந்து விக்க இடியாப்பத்த கூட எப்படியெல்லாம் யோசனை பண்ணி விக்கிறா! வர வர இவளோட புத்தி எல்லாமே பிசினஸ் மைண்ட் ஆயிடுச்சு. அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்து டென்ஷன் ஆகுறாரு. அதனால தான் நம்ம ப்ராஜெக்ட்டையும் கெடுத்துட்டா இவ அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொன்னது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறார் அன்பு. அடுத்து வந்து அன்பு பார்த்துட்டு என்னதான் இருந்தாலும் கண்மணி வந்து எப்படியெல்லாம் வந்து எல்லாருக்கும் உதவி பண்ணுறா அப்படின்ட்டு ஒரு பக்கமும் யோசிக்கிறாரு. இன்னொரு பக்கம் பாட்டி பற்றின விஷயங்கள் பாட்டி சொன்ன விஷயங்களும் யோசிச்சுட்டு 2 மைண்டாக வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்தோடனே என்ன பண்ணுறாங்க சிவகாமி, அன்பு ஒரு நிமிஷம் நில்லுப்பா அப்படின்னோடனே, என்னம்மா உங்களுக்கு வேணும் அப்படின்னோடனே, என்னப்பா நீ இப்படி பண்ணிட்ட அப்படின்றாங்க. இங்கே பாருங்கம்மா, எனக்கு ஒரே டென்ஷனாக இருக்குது. ஏன்னா பாட்டி சொன்னது உண்மை தானே. இன்றைக்கி கூட கண்மணியை நான் பார்த்தேன். இடியாப்பத்தை எல்லாருக்குமே வந்து வித்துட்டு இருந்தா. அதுவும் பண்ணுறா, பிஸ்னஸும் பண்ணிகிட்ருக்கா. அவள் பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக என்னோடய பிஸ்னஸை இந்த மாதிரி பண்ணிட்டா. அதெல்லாம் கண்மணி பண்ண மாட்டாப்பா. இப்போ பாரு, கண்மணி என்றைக்குமே நல்லவ. அவள் யாரோட யாரையுமே வந்து கெடுக்கணும்னு நினைக்கவே மாட்டா. நீ தப்பாக புரிஞ்சிருக்க அன்பு, கொஞ்சம் யோசிச்சு பாருப்பா அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. அதையெல்லாம் பார்த்துட்டு அன்பு யோசிக்கிறாரு. கண்மணி வந்து எல்லாருக்கும் வந்து சந்தோஷமாக வந்து அந்த இடியாப்பத்தை பரிமாறினது எல்லாத்தையும் நினச்சி பார்த்துட்ருக்காரு. இவ்வளோ அன்பானவ எப்படி மற்றவங்களை அழிக்கணும்னு நினைக்க முடியும்? அதெல்லாம் இருக்கவே இருக்காது. பாட்டி சொன்னது நம்ம ஏன் கேட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு அன்பு. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, எல்லா இடியாப்பத்தையும் விற்றுட்டு வீட்டுக்கு வராங்க கண்மணி. அதை பார்த்துட்டு அவங்க வீட்டில் எல்லோரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. எப்படி இவ்வளோ பண்ணேன்னொன்னே, எல்லோரும் கோயிலுக்கு தானே போகிறாங்க, அங்கே போனால் கண்டிப்பாக நல்லது நடக்கும்னு எனக்கு தோணுச்சு. அதான் நானும் தேன்மொழியும் போனோம். அம்மா கொஞ்ச நேரத்தில் இடியாப்பம் எல்லாத்தையுமே கண்மணி வித்துட்டா. என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல. கண்மணி உனக்கு உண்மையிலேயே நீ புத்திசாலி தான். நான்லாம் வேஸ்ட்டு கண்மணி அப்படி சொல்லிட்டு தேன்மொழி சொல்கிறாங்க. என்ன தேன்மொழி இப்படி சொல்கிற? எவ்வளோ கஷ்டப்பட்டு இடியாப்பத்தில் புழிஞ்ச நீ பார்த்தல, எல்லாம் வித்துச்சு. இப்போ உனக்கு சந்தோஷமா அப்படின்னோடனே, எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் கண்மணி அப்படி சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க கண்மணியும் தேன்மொழியும். சரி, இதுக்கப்புறம் நம்மளுக்கு புது ஆர்டர் வந்திருக்குல்ல, அதுக்கு உண்டான வேலைகள் எல்லாமே நம்ம பார்க்கணும். சரி கண்மணி, 150 பேருக்குன்ற போது ரொம்ப பிழியணும்ல, கை வலிக்கும்ல. அதுக்கு தான் ஒரு வேலை வச்சுருக்கேன். என்னென்னா, நம்மளுக்கு ₹1,00,000 கிடைச்சிருக்கு. ஆமாம். இதை மூலதனமாக வச்சு நம்ம சில பேரை வந்து நம்ம வந்து வேலைக்கு எடுத்துப்போம். அவங்களையும் கூட சேர்த்து நம்ம பண்ணோம்னா நிறைய இடியாப்பம் வந்து புழியலாம். அதுக்கப்புறம் என்ன, ரெகுலர் ஆர்டர்ன்றதால அவங்கள ரெகுலராக நம்ம வேலைக்கு வச்சுக்கலாம். சரி கண்மணி, இப்போ எல்லாரையும் வந்து நம்ம இங்கே வேலைக்கு வச்சுக்கிட்டோம்னா அவங்களுக்கும் வந்து நம்ம வந்து வேலை கொடுக்கணும். அது கரெக்டு தான். ஆனால் இடம் பத்துமா? பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஒரு கம்பெனியை பக்கத்துலேயே ஏதாவது ரெண்ட்டுக்கு கிடைக்குதான்னு பார்ப்போம். ஒரு இடம் கிடச்சிச்சின்னா நம்ம அங்கே போயிடலாம் அப்படின்னோடனே, சரி கண்மணி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எப்படியோ கண்மணி, நம்மளும் நல்லா முன்னுக்கு வருவோம், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சித்தி வந்து சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு வந்து அவங்க அம்மா வந்து, என்னதான் இவன் முன்னுக்கு வந்தாலும் சரி, புருஷனோடு சேர்ந்து வாழ முடியாமல் இப்படி தனியாக இருக்காளே, தனி மரமாக இருக்காளே, எனக்கு இதுதான் ரொம்ப வருத்தமாக இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தங்கச்சிக்கிட்ட காவேரி சொல்லிட்டு புலம்புறாங்க கண்மணி பார்த்து பார்த்து.